சிறுகதைகள் 7. மாயக் கண்ணாடி. நள்ளிரவு 1:15. மகேந்திரகிரியின் ஒதுக்குப்புறமான மலை அடிவாரத்தில் அமைந்திருந்த அந்த பழங்கால அருங்காட்சியகத்தில் மியூசியம். நிலவொளி ஜன்னல் வழியே விசித்திரமாக விழுந்து கொண்டிருந்தது. அந்த அருங்காட்சியகத்தின் காவலாளியான ரஞ்சித் கையில் டார்ச் லைட்டுடன் ஒவ்வொரு அறையாக சோதித்து கொண்டு வந்தான். அவனுக்கு கலைப்பொருட்கள் மீது பெரிய ஈடுபாடெல்லாம் இல்லை. ஆனால் அன்று மதியம் உளவுத்துறையால் அங்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்த ஒரு விசித்திரமான கண்ணாடி மட்டும் அவனது கவனத்தை ஈர்த்தது. அது ஒரு சாதாரண கண்ணாடி அல்ல. சுற்றிலும் பழங்காலத்து செதுக்கல் வேலைப்பாடுகள் கொண்ட அந்த பெரிய கண்ணாடியின் பெயர் காலக்கண்ணாடி. அதன் முன்னால் நின்று யார் தங்களை பார்த்தாலும் அவர்களின் கடந்த காலத்தின் மிக ரகசியமான, அவர்கள் உலகிற்கு மறக்க நினைத்த ஒரு உண்மை அதில் பிம்பமாக தெரியும் என்று ஒரு தகவல் இருந்தது. இந்த கண்ணாடியில் அப்படி என்னதான் இருக்கும்னு இன்னைக்கு பார்த்துடணும் என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டான் ரஞ்சித். அவனது ஆர்வம் பயத்தை வென்றது. சுற்றிலும் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு மெதுவாக அந்த பெரிய கண்ணாடியின் முன்னால் போய் நின்றான். டார்ச் லைட்டை அணைத்தான். நிலவொளியில் கண்ணாடி அவனது பிம்பத்தை அசைவில்லாமல் காட்டியது. ரஞ்சித் தனது இதய துடிப்பு அதிகரிப்பதை உணர்ந்தான். அவனது கடந்த காலத்தில் அப்படி ஒரு பெரிய ரகசியம் இருந்தது. 5 வருடங்களுக்கு முன்பு அவனது அலட்சியத்தால் ஒரு பெரிய தொழிற்சாலையில் விபத்து ஏற்பட்டு அதற்கு அவன் தன் நண்பன் மீது பழியை போட்டு தப்பித்திருந்தான். அந்த குற்ற உணர்ச்சி அவனை கொன்று கொண்டிருந்தது. கண்ணாடியின் மேற்பரப்பில் லேசான புகைமூட்டம் போன்ற ஒரு அசைவு தெரிந்தது. ரஞ்சித் கண்களை இமைக்காமல் பார்த்தான். புகை மெல்ல விலக அவனது கடந்த கால தொழிற்சாலை விபத்தின் காட்சிகள் திரையிடப்படும் என்று அவன் எதிர்பார்த்தான். ஆனால் அங்கே தெரிந்தது முற்றிலும் வேறொரு காட்சி. அதில் ரஞ்சித் ஒரு நவீன ஆய்வகத்தில் விசித்திரமான உடைகளை அணிந்து கொண்டு ஒரு கணினியின் முன்னால் அமர்ந்திருந்தான். அவனை சுற்றிலும் பல விஞ்ஞானிகள் நின்று கொண்டிருந்தார்கள். அவனது தலைப்பகுதியில் ஏகப்பட்ட வயர்கள் இணைக்கப்பட்டிருந்தன. அந்த திரையில் சிமுலேஷன் எக்ஸ்பிரிமெண்ட், காவலாளி ரஞ்சித் நிலை 5, சிமுலேஷன் எக்ஸ்பிரிமெண்ட் வாட்ச்மேன் ரஞ்சித் லெவல் 5 என்று ஆங்கிலத்தில் பச்சை நிற எழுத்துக்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ரஞ்சித் அதிர்ச்சியில் 2 அடி பின்னால் நகர்ந்தான். அவனுக்கு தலை சுற்றியது, உடல் நடுங்கியது. இது இது என்னோட கடந்த காலம் இல்லையே, இது ஏதோ எதிர்காலம் மாதிரி இருக்கே, இந்த கண்ணாடி ஏன் தப்பா காட்டுது என்று பயத்தில் கத்தினான். அப்போது அவனது காதில் இருந்த சிறிய கம்யூனிகேஷன் டிவைஸ் தானாக ஆனாகி ஒரு கம்பீரமான பெண் குரல் கேட்டது. விக்ரம், மிஷன் சக்சஸ். உன்னோட 5வது சிமுலேஷன் லெவலும் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பழைய நினைவுகள் எல்லாமே நாங்கள் அவனோட மூளையில் ப்ரோக்ராம் பண்ணது தான். நீ ஒரு சாதாரண காவலாளி ரஞ்சித் இல்லை, நீ தான் நம்ம ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரோட சீஃப் ஏஜென்ட் விக்ரம். உன்னோட நினைவாற்றலை சோதிக்கத்தான் இந்த மாயக்கண்ணாடி உலகத்தை நாங்கள் உருவாக்கணும். இப்போது டெஸ்ட் ஓவர், கண்ணை மூடிட்டு சிமுலேஷனை விட்டு வெளியே வா விக்ரம் என்றது அந்த குரல். அடுத்த நொடி அந்த அருங்காட்சியகம், அந்த பழங்கால கண்ணாடி, அவனுக்குள் இருந்த அந்த பழைய குற்ற உணர்வு அத்தனையுமே காற்றில் கரைவது போல மறைந்து ஒரு டிஜிட்டல் கிராஃபிக்ஸ் போல உறைந்து போயின. ரஞ்சித் என்ற விக்ரம் மெதுவாக கண்களை திறந்தபோது அவன் ஒரு நிஜமான உயர் தொழில்நுட்ப ஆய்வகத்தின் நாற்காலியில் அமர்ந்திருந்தான். அவனது காதலி டாக்டர் லதா அவன் அருகே புன்னகையுடன் நின்று கொண்டு அவனது தலையில் இருந்த வயர்களை கலற்றி கொண்டிருந்தாள். ஒரு மாயக்கண்ணாடிக்கு முன்னால் நின்ற நினைப்பு அவனது மொத்த வாழ்க்கையுமே ஒரு மாயை என்று புரிய வைத்தது போல் இருந்தது. மக்களே, உங்களுக்கு வேணுங்கிற ஜேர்னல் அண்ட் தலைப்பு சொல்லிட்டு போங்க. அடுத்த சிறுகதை அதே மாதிரி வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.